ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த க்யூட்டான மொபைல் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு க்ரீம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது செயின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ அளவு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு போடுறேன். நீங்கள் உங்களோட ஃபோன் கேஸோட அளவு எல்லாமே மெஷர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டருக்கு செயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த செயினில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே வந்து போடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு டபுள் க்ரோஷே தான் போட போகிறேன். இது வந்து பேக்கோட கீழே பேஸ் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா செயின்லேயுமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட்டு செயினில் வந்து நான் வந்து 6 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டு நம்ம ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஹோல் வந்து பெருசாகுதுன்னு வந்து நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த டெயில் யானை வந்து நம்ம டைட் பண்ணோன்னா அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அகைன் வந்து ஒர்க்கை டர்ன் பண்ணி மறுபடியும் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த பேஸ் லைனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பேக்கோட பேஸ். ஸோ இதை பேஸாக வச்சு நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயுமே எல்லா செயின்லேயுமே டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த டபுள் க்ரோஷே லைன் வந்து 2 ரோ போடணும். இதே மாதிரி எல்லா செயின்லேயுமே வந்து நம்ம டபுள் க்ரோஷே போடணும். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் இன்னொரு ரவுண்டும் ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 2 ரவுண்டு வந்து டபுள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த டியூலிப் ஃப்ளவருக்கு வந்துட்டு லீஃப் மாதிரி நம்ம போட போகிறோம். இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3 செயின் போட்டு அதுக்கப்புறமா அதே சேம் ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போது நீங்கள் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயினில் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது நம்ம அடுத்த செயின்ஸ் வந்து இப்படி போடும்போது ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி வி ஷேப்பில். ஏன்னா நம்ம அதை பேஸாக வச்சு தான் வந்து ஃப்ளவர் போட போகிறோம். ஸோ இதே தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிப்பீட்டாக போட போகிறோம். 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அகெயின் சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இதே தான் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ளவர் போடுறதுக்கு அந்த 2 சேம் ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டோம். அதுக்கு நடுவில் கேப் இருக்கும். 2 செயின் போட்டோம்ல, அந்த கேப் இருக்கும். அதில் வந்துட்டு தான் இந்த ஃப்ளவர் போட போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு 4 தடவை டபுள் க்ரோஷே போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். என்னோடய யான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் அந்த கேப்பில் வந்து 4 தடவை தான் டபுள் க்ரோஷே போட முடியும். ஸோ இதுவே கொஞ்சம் தின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 டைம்ஸ் கூட டபுள் க்ரோஷே போடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து இப்போ போட்ட லாஸ்ட்டு லூப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு ஸ்டிச். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் ஃபார்மேஷனில் வந்துடும். அகைன் 2 செயின் போட்டு நம்ம இப்போது அடுத்த கேப்பில் இன்னொரு ஃப்ளவர் போட போகிறோம். சேம் அதே தான், 4 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். அகைன் லாஸ்ட் லூப்பையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருக்க லூப்பையும் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான்.
இதே மாதிரி தான் வந்து இந்த ஃபுல் ரவுண்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இதே தான் வந்து அகைன் அண்ட் அகைன் போட போகிறோம். இப்போ நான் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 17 சென்டிமீட்டருக்கு வந்து போட போகிறேன். ஸோ திரும்பவும் இந்த ஃப்ளவருக்கு மேலே என்ன போட போகிறோன்னா, இந்த க்ரீம் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம இந்த கிரானி ஸ்கொயர்ஸ்க்கெலாம் போடுவோம், ஒரு 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மாதிரி போட்டு ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். ஒவ்வொரு கேப்லேயுமே வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு 2 ஃப்ளவருக்கு நடுவில் இருக்க கேப்லேயுமே வந்து 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போட போகிறேன். இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அகெயின் வந்து 2 ரோ வந்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 2 ரோ டபுள் க்ரோஷே, அகெயின் இந்த க்ரீன் கலர் லீஃப் பார்ட், அப்புறம் பிங்க் கலர் ஃப்ளவர், மறுபடியும் இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கு நடுவுலையும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, மறுபடியும் 2 தடவை டபுள் க்ரோஷே ரோ. இதே தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக போட போகிறோம். ஸோ நான் 17 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த ஃப்ளவர் பார்ட் மட்டுமே 3 டைம்ஸ் வந்து வந்தது. ஸோ நம்ம இது இப்படி தான் போடணும்னு கிடையாது. இந்த மாதிரி பேஸில் ஃப்ளவர் போட்டு அகைன் டாப்பில் மட்டும் ஃப்ளவர் போட்டு நடுவில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம இந்த டபுள் க்ரோஷேஸ் கூட போடலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் இது வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதுக்கு ஹேண்டிலுமே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மொபைல் பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு க்யூட்டான மொபைல் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருந்த எக்ஸஸ் த்ரெட்டில் நான் வந்து உள்ளே வந்து சீல் பண்ணிட்டேன். எல்லா த்ரெட்ஸுமே வந்து எக்ஸஸ் த்ரெட் எல்லாமே சீல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மொபைல் பேக் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.